கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? படுக்கையில் தூங்கி எந்திரிச்சிட்டு கொட்டாய் விட்டுட்டு சோர்ந்து போயிருக்கீங்களா? கொஞ்சம் எந்திரிங்க, சந்தோஷம் இருங்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க, நன்றி சொல்லுங்கள், கர்த்தரை துதிங்க, ஸ்தோத்திரிங்க, உச்சமாக இருங்க. கர்த்தர் இன்றைக்கி ஒரு காரியம் சொல்கிறாரு. என்ன தெரியுமா? மீகா 7:7 என் தேவன் என்னை கேட்டருள்வார். என்னன்னா, இந்த மீகா 7:7 என்ன சொல்லுதுன்னா, என் தேவன் நான் கேட்குற எல்லா காரியத்தையும் கேட்டருள்வார். அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் ஏசப்பா கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கி ஏசப்பாவுடைய வார்த்தை நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பாடுறாங்க. ஆனால் அந்த பாட்டு அர்த்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், தட்டுகிற எவனும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கி நீ தட்டு, நான் கதவை திறக்கிறேன் அப்படிங்கிறார். நீ கேளு, நான் உனக்கு தர்றேன் அப்படிங்கிறார். நம்முடைய தகப்பன் இயேசு வாக்கு மாறாத தேவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவர், பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்க தேவன் அல்ல, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். இன்னைக்கு உங்கள் ஜெபத்தை அவர் கேட்டு உங்கள் விண்ணப்பத்தின்படியே உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதனால் இன்றைக்கி உங்கள் தேவை எவ்வளவா இருக்கலாம், மழை போல பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பனி போல உருக வைக்க போகிறார். அதனால் உற்சாகமாக இருங்க, தைரியமாக இருங்க. குடும்பத்தில் வீட்டுக்காரோட சண்டை போடாதீங்க, மனைவியோட சண்டை போடாதீங்க, ஒரு மனமாக இருங்க. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, ஸ்தோத்தரிக்கிறாங்க, முக்காடை போடுறாங்க, அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் குதிக்கிறாங்க. ஆனால் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஒரு மனமாக இல்லைன்னா உனக்கு நான் அற்புதம் செய்ய முடியாது அப்படிங்கிறார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் ஏற்றதமாக இருக்கிறது, அந்த இடத்துல நான் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டடிவேன் அப்படிங்கிறார். அப்படின்னா அவர் சொல்லிட்டாரு, நீ ஒரு மனமாக இருந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம், ஒரு மனம் இல்லைன்னு ஆசீர்வாதம் இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நான் 21 நாள் உபவாசம் இருக்க போகிறேன், ஒரு வாரம் உபவாசம் இருக்க போகிறேன் அப்படின்வாங்க. இருங்க, நல்லது. வீட்டுக்காரர் கூட சண்டை போடாமல் சமாதானமாக ஒற்றுமையாக இருந்துட்டு நீங்கள் உபவாசம் இருங்க. உங்கள் உபவாசத்தை கர்த்தர் கேட்பார். சண்டை போட்டுக்கிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க, ஒரு மனமாக இருங்க. ஏசப்பா வார்த்தை சொல்லுது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணணும், ஒருமித்து வாசம் பண்ணணும். அப்போ குடும்பத்தில் ஒருமித்து அப்படின்னா ஒருமித்து தங்கியிருங்க, ஒருமித்து வாசம் பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். இன்றைக்கி உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறார். தைரியமாக இருங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு அதிசயம் செய்யுங்க தகப்பனே. குறிப்பாக இந்த நாட்களில் குடும்பத்தில் ஒரு மனதையும் அன்பையும் இரக்கத்தையும் சந்தோஷத்தையும் சமாளித்து கொடுத்து பிள்ளைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.